ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியலில் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்குங்க. ஸோ என்ன தான் நடந்துகிட்ருக்கு நம்ம கார்த்திகை தீபம் சீரியலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட எப்படியாச்சும் உண்மையெல்லாம் சொல்லி இந்த மகேஷையும் மாயாவையும் எப்படியாச்சும் துரத்தி விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் மயிலும் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா போராடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாக்டருக்கு கண் பார்வை வந்துடுது. டாக்டருக்கு கண் பார்வை வந்தோடனே டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா நேராக நம்ம மாயாவுக்கும் அப்புறம் நம்ம சாமுண்டீஸ்வரி வீட்டில் அவங்க மகளுக்கும் இருக்கிற ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க. ஸோ ரேவதியோட ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அங்கே இருக்கிற கட் அவுட்டை பார்த்த உடனே நம்ம டாக்டருக்கு ஒரு உண்மை தெரிய வருது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகேஷ் வந்துட்டு நல்லவன் கிடையாது, கெட்டவன்ற விஷயம் தெரிஞ்சிருது. ஸோ இதனால் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அங்கேருந்து நேராக கிளம்பி வந்த டாக்டர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேராக வந்துட்டு கோவிலுக்கு வர சொல்கிறாங்க. சாமுண்டீஸ்வரியும் நேராக கோவிலுக்கு வந்துடுறாங்க. ஸோ கோவிலுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாமுண்டீஸ்வரி உன் மருமையன் யாருன்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த மகேஷ் நல்லவனே கிடையாது. உன் பொண்ணுக்கு நீ அந்த மகேஷை கல்யாணம் பண்ணி வச்சின்னா கண்டிப்பாக வந்துட்டு உன் பொண்ணோட வாழ்க்கை வீணாயிடும். அந்த மகேஷும் மாயாவும் தப்பான உறவில் இருக்காங்க. அவங்களுக்கு நான் நிறைய டைம் நானே என்னோடய ஹாஸ்பிட்டலில் அபார்ஷன் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் மறைச்சிட்டு அவங்க 2 பேரும் உங்ககிட்ட டபுள் கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. உன் பொண்ணோட வாழ்க்கையை தயவு செஞ்சு நீ கெடுத்துறாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சாமுண்டீஸ்வரிக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது. நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம், நீ சொல்கிறதெல்லாம் உண்மை தான், நான் சொல்கிறதெல்லாம் உண்மை தான், என்கிட்ட எல்லாத்துக்குமே ஆதாரம் இருக்குது. இப்போவே நான் நேரில் வந்தாலும் அந்த மாயா மகேஷ் வந்து என்னை பார்த்து பயந்து ஓடிவாங்க. இத்தனை நாள் நான் அவங்க 2 பேரையும் பார்க்காம இருந்ததுக்கு இது கூட காரணமாக இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம டாக்டரை சொல்கிறதெல்லாம் கேட்டவுடனே பயங்கர ஷேக் ஆகுது சாமுண்டீஸ்வரிக்கு. உடனே வா போகலாம் அப்படின்னு சொல்லி நேராக வீட்டுக்கு கூட்டி போகிறாங்க. அண்ட் அதுக்குள்ளே இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாயா அது சீக்கிரமே வந்துட்டு கல்யாணத்தை முடிச்சாகணும், இல்லைன்னா கண்டிப்பாக அந்த டாக்டருக்கு உண்மை தெரிஞ்சுன்னா டாக்டர் வந்து உண்மையை சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ரேவதியை தனியாக கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க. சீக்கிரமே நம்ம கல்யாணத்தை முடிச்சுக்கலாம், இந்த கார்த்தியால் கண்டிப்பாக வந்துட்டு கல்யாணத்தில் பிரச்சனை வருமோன்னு எங்களுக்கெல்லாம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து அழுது நடிக்கிறாங்க. உடனே வந்துட்டு ரேவதி என்ன சொல்கிறாங்கன்னா, கார்த்தினால் இங்கே என்ன பிரச்சனை வரப்போகுது, அவரே எந்த பிரச்சனையும் வராது, அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்ற மாதிரி. அதுதான் நீங்கள் பேசுகிறது தப்பு, அவங்க நல்லவன் கிடையாது அப்படின்னு சொல்லி ரேவதியோட மனசை மாற்றுறாங்க. நிச்சயதார்த்தத்திலே பார்த்தீங்களா, உங்கள் அம்மா வந்துட்டு தாலி எடுத்து கொடுத்து நிச்சயதார்த்தத்தன்னைக்கு மோதிரம் எடுத்து கொடுத்து நிச்சயம் பண்ண சொன்ன மாதிரி கல்யாணத்தன்னைக்கும் தாலி எடுத்து கொடுத்து கல்யாணம் பண்ண சொன்னாங்கன்னா என்ன செய்கிறது, எங்களுக்காக எங்களோட திருப்திக்காக நீ தாலி கட்டிக்கோ, அப்புறம் கல்யாணத்தன்னைக்கும் தாலி கட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி மாயா சொல்கிறாங்க. மாயா சொல்கிறதெல்லாம் கேட்டு சரி உங்களுக்காக நான் செய்கிறேன், நான் அந்த குழந்தைய தத்தெடுத்துக்கிறதுக்கு நீங்கள் வந்துட்டு எனக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்கீங்க, உங்களுக்காக நான் இது கூட செய்யலைன்னா எப்படி அப்படின்ற மாதிரி ரேவதியுமே சொல்லிடுறாங்க. ஸோ இப்படியெல்லாம் பேசி ஃபைனலாக என்ன நடக்குதுன்னா, கார்த்திக்கும் ரேவதிக்கும் நடக்க இருக்கிற கல்யாணத்தை